தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே பாஜக தன் கொள்கையாக வைத்திருப்பதாகவும் அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளும் தமிழுக்கு துரோகம் விளைவிப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் முதல்ல கேக்குறேன், யாரு தமிழுக்கு துரோகம் செய்தது? நாங்க எங்களோட துரோகமா இல்லையான்னு சொல்றதுக்கு பதிலா நான் அடிக்கடி சொல்வேன், என் பெயர்ல மட்டும் இல்ல என் உயிரிலும் இருக்கு. நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். நான் 5வது வரைக்கும் தமிழ் வழி கல்வியில தான் படிச்சேன். இவங்க வீட்டுல, கலைஞர் வீட்டுல, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, எத்தனை பேர் தமிழ் வழி கல்வி தான் படிச்சாங்க, என்ன கான்வென்ட்ல படிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஆக தமிழுக்கு முதல்ல இருந்தே யாரு துரோகம் செய்து கொண்டு வருவது? அது மட்டுமல்ல, இன்னைக்கு நேரடியா நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முன்னாள் மாநில தலைவர், ஒரு முன்னாள் ஆளுநர் என்ற வரையில ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்கள் அமைச்சரவையில் இருக்கும் எத்தனை அமைச்சர்களின் குழந்தைகள் இருமொழி கொள்கை மட்டுமே கற்கிறார்கள்? பேர குழந்தைகள், ஏன்னா எல்லாரும் அப்பாவை தாத்தாவை அப்பான்லாம் சொல்லிக்கிறாங்க. அதனால எல்லாரோட குழந்தைங்களும் குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, பேத்திங்களும் பேரன்களும் படிப்பாங்க. ஆக உங்கள் பிள்ளைகள் இல்லை என்றால் பேர பிள்ளைகள், இவர்களில் எத்தனை பேர் இருமொழி கொள்கை அரசாங்க பள்ளியில் மட்டும்? நான் கேட்கிறேன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொய்யா மொழி அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் மொழியாகவே இருக்கிறது என்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. சொந்த பையனை நீங்க உங்களோட பள்ளிகள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார், ஏன் சேர்க்கல? யார் துரோகம் செய்கிறார்? இன்னைக்கு சொல்றாரு தமிழ்ல பேர் வைக்க சொல்லி. 2-3 நாளைக்கு முன்னாலே நான் பதிவு போட்டிருந்தேன், தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் வீட்டு பிள்ளைகள்ல யார் வீட்டும் ஸ்டாலின் உட்பட தமிழ் பேர் கிடையாது. இன்னைக்குதான் தமிழ்ல பேர் வைங்க என்று ஸ்டாலின் சொல்கிறார். ஆக தமிழுக்கு துரோகம் செய்வது யார்? இன்னொன்னே நான் கேட்கிறேன், இன்னைக்கு சொல்றார் இருமொழி கொள்கையினால் ஆங்கிலம் வளர்ந்தது, அதனால் உலக அரங்கில் தமிழர்கள் பிரபலமாகி இருக்கிறார்கள். ஆங்கிலத்தை வளர்த்தீர்களா, தமிழை வளர்த்தீர்களா? இன்னைக்கு உயர்கல்வி துறையை சார்ந்த பேராசிரியர்கள் சொல்றாங்க, தமிழை சரியாக படிக்க தெரியவில்லை தமிழ் மாணவர்களுக்கு. அப்ப என்ன தமிழ் சொல்லி கொடுத்தீங்க? இன்னைக்கு தமிழ் பாடத்தை அதிகமாக ஃபெயில் ஆகிற மாணவர், உடனே உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தியில ஃபெயில் ஆகிறாங்கன்னு உடனே திமுக காரங்க சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், முதல் தமிழ்நாட்டை பத்தி கவலைப்படுங்க. இதுதான் எனது கருத்து. தமிழகத்தில் மொத்தம் 1000 இடங்கள்ல முதற்கட்டமாக முதல்வர் மருந்தகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. மலிவான விலையில் அப்படிங்கிற மாதிரி தொடங்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுதான் நாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே உடனே என்ன சொல்றாங்க, 2008 இது ஆரம்பிச்சோம், 2008 ஆரம்பிச்சுட்டு கிடப்புல போட்டாங்க. பாரத பிரதமர் தான் இது சாமானிய மக்களுக்கு வேண்டும் என்று நான் பல முறை இதை பாராட்டி சொல்லி இருக்கிறேன். ஆக இதை காப்பி அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதும், எல்லாத்தையும் காப்பி அடிக்கிற மாதிரி இதையும் காப்பி அடிச்சாங்க. 2026 தேர்தல்ல எப்படிப்பட்ட கூட்டணி வந்தாலுமே திமுக 200 தொகுதிகளையும் தாண்டி வெற்றி பெறும் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு பேசியிருக்காங்க. எப்படி பாக்கல? அவங்க சாம்சங் தொழிற்சாலைகளுக்கு கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, வேங்கை வயலுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாங்க, அதே மாதிரி வேல்முருகன் அவங்க ஊர்ல உள்ள பிரச்சனைக்கு என்ன சொல்றாரு, காங்கிரஸை சார்ந்தவர்கள் இன்று காமராஜர் ஆட்சியை கொண்டு வர போறாங்களா, கலைஞர் ஆட்சி கொண்டு வர போறாங்களா? இவ்வளவு பிரச்சனை குழப்பங்கள் உள்ளே இருக்கிறது. இல்ல வைகோ வேற இடையில குதிச்சிட்டு இருக்காரு. ஒன்னும் இல்ல, அவரு கள்ள தோணி ஏறி போயிட்டு இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் நேரா வரணும்னா பொதுமக்கள் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட கூட்டணியை வைத்துக் கொண்டு இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள்? 2026 குழப்பமான கூட்டணி யாரிடம் இருக்கும் என்றால் அது திராவிட மாடல் கூட்டணி தான். எதிர்கட்சிகள்லாம் வெற்றி பெறும், நாங்கள் நிச்சயமாக ஆட்சியில் பங்கு பெறுவோம். லாஸ்ட் क्वेश्चन மேம், இன்று ஜாக்டோஜியோ 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அனைவருமே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க? இதுவே ஸ்டாலின் அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முன்னுதாரணம். ஜாக்டோஜியோட்ட போய் கேளுங்க. ஆக இன்னைக்கு பெருமைப்படுவதற்கெல்லாம் எந்த காரணமும் இல்ல. 2026 அவர்கள் இழக்கப் போகிறார்கள் என்பதற்கு இன்றைய அவர்களின் போராட்டமே ஒரு சான்று.